ஹாய் ஹலோ. ஸோ இன்னைக்கு மார்ச் 2nd மார்ச் 8 மேஷராசி உங்களுக்கான ரீடிங் உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே ஒரு ரொம்ப அக்யூரேட்டான ரீடிங். ஸோ மேஷராசி ஓகே, ஓகே. ஸோ மேஷராசி நீங்க ரொம்பவுமே ஒரு எமோஷ்னலா இருக்க போறீங்க. ரொம்ப எமோஷ்னலா உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்க போகுது. ரொம்பவுமே யார் மேலேயும் ரொம்ப டிவோட்டடா இருக்கீங்க. யார் மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்கீங்க. ரொம்பவுமே ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு அந்த பர்சன் மேல. அந்த பர்சன் மேல திடீர்னு ஒரு ஸ்பார்க், திடீர்னு ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. உங்க மனசு ரொம்பவுமே உடைஞ்சு போயிருந்தது. பட் ஆனா அந்த பர்சன் ஓல்டு பர்சன், பட் ஆனா ஒரு நியூ பர்சன் மேல உங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த அட்ராக்ஷன் ரொம்பவுமே அழகான அடுத்த லெவலுக்கு மாறப்போகுது. அடுத்த லெவலுக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசி ஓகே. ஆஹா, ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கன்ஃபியூஷனா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க, கேர் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க ரிலேஷன்ஷிப்ல அவசரப்படுத்த எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆஹா, பட் ஆனா நீங்க ரொம்பவுமே அட்ராக்ஷனா இருக்கீங்க ஒரு பர்சன் மேல. அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு இன்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிளைம் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்பதான் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க.